விலங்குகளின் உணர்ச்சிகள் மனிதர்களைப் போலவே மிகவும் ஆழமானவை மற்றும் பல்வேறு விதங்களில் வெளிப்படுகின்றன. விலங்குகளும் மகிழ்ச்சி, சோகம், பயம், அன்பு, நன்றியுணர்வு போன்ற உணர்ச்சிகளை அனுபவிக்கின்றன. இவை அவற்றின் நடத்தை, உடல் மொழி மற்றும் ஒலிகள் மூலம் தெரியவருகின்றன. பாப்பயே இன்டர்நேஷனல் வீடியோவில் காணப்பட்ட சிம்பன்ஜியைப் போல பல விலங்குகள் தங்கள் காப்பாளர்கள் அல்லது தோழர்களுடன் ஆழமான உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குகின்றன. நாய்கள், பூனைகள், யானைகள், டால்பின்கள் போன்றவை மனிதர்கள் மற்றும் தங்கள் இனத்தவருடன் அன்பை வெளிப்படுத்துகின்றன. யானைகள் இறந்த தங்கள் குட்டிகள் அல்லது கூட்டத்தினரைச் சுற்றி வருத்தத்துடன் நடந்து அவற்றின் உடலைத் தொடுவது போன்ற நடத்தைகள் சோகத்தை வெளிப்படுத்துகின்றன. நாய்கள் வால் ஆட்டுவது, டால்பின்கள் துள்ளி விளையாடுவது, குரங்குகள் ஒருவரையொருவர் சீண்டுவது போன்றவை மகிழ்ச்சியின் அறிகுறிகள். அச்சுறுத்தலை உணரும்போது விலங்குகள் பற்களைக் காட்டுதல், உரத்த குரைப்பு அல்லது தப்பி ஓடுதல் போன்றவற்றை வெளிப்படுத்துகின்றன. மீட்கப்பட்ட விலங்குகள் தங்களை காப்பாற்றியவர்களை அணைப்பது அல்லது அவர்களுடன் நெருக்கமாக இருப்பது நன்றியை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், பாலூட்டிகள் மற்றும் சில பறவைகளின் மூளையில் உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்தும் பகுதிகள் லிம்பிக் சிஸ்டம் மனிதர்களைப் போலவே உள்ளன. குரங்குகள், யானைகள், டால்பின்கள் போன்றவை சுய அறிதல் செல்ஃப் அவேர்னஸ் மற்றும் சிக்கலான சமூக உறவுகளை கொண்டுள்ளன. தமிழ்நாட்டில் கோவில்களில் உள்ள யானைகள் தங்கள் பாகன்களுடன் உருவாக்கும் பிணைப்பு அல்லது வீட்டு செல்லப்பிராணிகளின் உணர்ச்சி வெளிப்பாடுகள் ஆகியவை விலங்குகளின் உணர்ச்சிகளுக்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றன. இவை மனிதர்களுடனான அவற்றின் தொடர்பை மேலும் ஆழப்படுத்துகின்றன. விலங்குகளின் உணர்ச்சிகளை புரிந்துகொள்வது அவற்றுடனான நமது உறவை மேம்படுத்துவதோடு அவற்றை மதிக்கவும் பாதுகாக்கவும் உதவுகிறது.